ஐஓபி கிரெடிட் கார்டை நாம் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இது நம்ம எஸ்எம் தகவல் சேனல். பழைய முறையில் ஏடிஎம்ல போயிட்டு நாம் பின் ஜென்ரேஷன் பண்ணுறதெல்லாம் இப்போ வேண்டியதில்லை. ஐஓபி கிரெடிட் கார்டு ஆப் மூலியமாவோ இல்லைன்னா கிரெடிட் கார்டு இன்டர்நெட் லாகின் மூலமாவோ நாம் செய்யலாம். நமக்கு கொடுத்த கடுதாசிலேயே உள்ள அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தந்திருக்காங்க. அதை தான் நான் இதில் காட்டியிருக்கேன். நான் முதல்ல ஆப் மூலியமாக தான் பண்ணினேன். ஆப் இல்லாதவங்க பிளே ஸ்டோரை பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம கிட்ட ஏற்கனவே கார்டு இருக்கிறதுனால இக்னோர் அப்படிங்கறத தொடுங்க. லாகின் அப்படிங்கறத தொட்டுட்டு வைல் யூசிங் த ஆப் அப்படிங்கறத தொடுங்க. நம்மளுடைய பேன் கார்டு நம்பரையும் பிறந்த தேதியும் கேட்டு இருப்பாங்க. பேன் கார்டை டைப் பண்ணிட்டு பிறந்த தேதியில பென்சில் மாதிரி இருக்கிறத தொட்டுட்டு இதுல பாருங்க மாசம் தேதி வருஷம் அப்படிதான் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்ம டைப் அடிக்கணும். அதை கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படிங்கறத தொடுங்க. அலர்ட்னு ஒரு மெசேஜ் வந்து எஸ்எம்எஸ் சென்ட் த்ரூ ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்னு வரும். அதுல ஓகே அப்படின்னு கொடுங்க. நம்ம எப்பயுமே எஸ்எம்எஸ் அனுப்புற மாதிரி அதையும் அனுப்பிச்சிடுங்க. பி காஷியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். சில நேரத்தில் இது ஃபெயில் ஆயிடும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம பேன் நம்பரையும் பிறந்த தேதியும் கொடுத்துட்டு தான் வரணும். ஸ்கிரீன் ஓபன் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு கீழே பாருங்க ஃபர்காட் யூசர் நேம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை தொடுங்க. புதுசா வந்த கார்டுனுடைய தகவல் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படிங்கறத தொடுங்க. நாம பதிவு பண்ண மொபைலுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்திருக்கும். ஓகே அப்படிங்கறத தொட்டுட்டு நமக்கு வந்த ஓடிபியை டைப் பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கறத தொடுங்க. யூசர் நேம் ஹஸ் பீன் சென்ட் டு தி ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கும். ஓகே அப்படிங்கறத தொட்டுருங்க. நமக்கு வந்த எஸ்எம்எஸ் பார்த்து நம்ம யூசர் நேம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா ஃபர்காட் பாஸ்வேர்டு அப்படிங்கறத தொடுங்க. யூசர் நேம் மாதிரியே எல்லா தகவலையுமே கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படிங்கறத தொடுங்க. நமக்கு வந்த ஓடிபியை டைப் பண்ணிட்டு பாஸ்வேர்டு பாருங்க. குறைஞ்சது 8 கேரக்டர்ல இருந்து அதிகபட்சம் 15 கேரக்டர் கேட்டிருக்காங்க. இதுல கண்டிப்பா ஒரு அப்பர் கேஸ், ஒரு லோயர் கேஸ், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு நம்பர் இருக்கணும். ஸ்பெஷல் கேரக்டர் முதலையும் கடைசியும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தந்துட்டு ப்ரொசீட் அப்படிங்கறத தொடுங்க. பாஸ்வேர்டு அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு மெசேஜ் வந்துடும். இதுக்கப்புறம் நாம லாகின் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு இன்டர்நெட் பேங்கிங்ல எப்படி நம்ம ஆப்ல கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இதுலயும் தகவலை தரணும். நமக்கு வந்து கடிதாசிலே ஒருவேளை நம்ம நெட் பேங்கிங்ல பண்றதா இருந்தா லாகின் பண்ணிட்டு மை அக்கௌண்ட்டுக்கு கீழே பாருங்க சர்வீஸ் ரிக்வெஸ்ட் அப்படிங்கறதுல ரெக்வெஸ்ட் ஃபார் கார்டு ஆக்டிவேஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணணும். செலக்ட் ஏ கார்டு அப்படிங்கறத நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்மளுடைய கார்டையும் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. ஓடிபி நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும். அதை டைப் பண்ணி சப்மிட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. எனக்கு கார்டு ஆல்ரெடி ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. அதுவே நாம மொபைல் ஆப்ல செய்யறதா இருந்தா கீழே மெனு அப்படிங்கறத தொட்டுட்டு கார்டு ஆக்ஷன் அப்படிங்கறதையும் தொட்டுட்டு ஆக்டிவேட் கார்டு அப்படிங்கறத தொடுங்க. நமக்கான தகவலை தந்திருப்பாங்க. அடுத்ததா பின் ஜெனரேஷன். கிரெடிட் கார்டு லாகின் பண்ணிட்டு மை அக்கௌண்ட்ல ஸ்கால் பார்ல கீழே நவுத்திட்டு வந்தீங்கன்னா பின் ஜெனரேஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. செலக்ட் ஏ கார்டு அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு கார்டை செலக்ட் பண்ணிட்டு ஜெனரேட் ஓடிபி அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. நம்ம மொபைலுக்கு வந்த ஓடிபியை டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. நமக்கு விருப்பமான 4 டிஜிட் பின்னை டைப் பண்ணிட்டு அதையே மறுபடியும் டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. பின் ஜெனரேட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு மெசேஜ் வந்துடும். இதுவே ஆப்ல கீழே இருக்கிற மெனுவை தொட்டுட்டு கார்டு ஆக்ஷன் அப்படிங்கறத தொட்டுட்டு அதுல மேனேஜ் கார்டு அப்படிங்கறத தொடுங்க. அந்த ஸ்கிரீனை கீழே நகர்த்திட்டு ஜெனரேட் பின் அப்படிங்கறத தொடுங்க. நமக்கு விருப்பமான 4 டிஜிட் கொடுத்துட்டு நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கறத தொடுங்க. பின் ஜெனரேட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு மெசேஜ் வந்துடும். அவ்வளவுதாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.